வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பு டால் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் ஆகும். இந்த சிறுபருப்பு டால் தான் சப்பாத்திக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு காம்பினேஷன். இதுக்கு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கங்க. அதன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பூவை போட்டு குக்கர் ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். உங்கள் குக்கர் ஒரு 3 விசில்லே வந்துடுதுன்னா நீங்கள் 3 விசிலில் எடுத்துருங்க. அதன் பிறகு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதனோடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலையும் சேர்த்து கறிவேப்பிலை நல்லா வதங்கும் போது அதன் கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சிறுக அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கும் போது அது கூட பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு பெருங்காயப்பொடி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடியும் சேர்த்து வதங்கும்போது கொஞ்சம் 3 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவக்க வதக்கலாம். அது வறுந்து வரும்போது பக்கத்தில் இருந்த டால் வெந்துட்டுருக்கும். அதை நல்லா கடைஞ்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவைக்கான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது அந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால இதில் மாற்றிட்டேன். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இதுதான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இந்த சிறுபருப்பு டாலுக்கும் சப்பாத்திக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மார்னிங் டிஃபன் இதுதான். தேங்க்யூ.